வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பூநகரியில் காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு. பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர். செம்மணியில் தொடர்ந்தும் மீட்கப்படும் எண்புக்கூடுகள். குட்டிமணி தங்கத்துறை சிலை விவகாரம் ஏற்பாட்டாளரிடம் புலனாய்வு பிரிவு தீவிர விசாரணை. நாட்டை உலுக்கும் டெங்கு நோய் தொற்று, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. லிட்ரோ சமையல் எரிவாயு விலை திருத்தம், வெளியான அறிவிப்பு. பல்கலைக்கழக அனுமதி, மாணவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. உச்சம் தொட்ட தங்க விலை, வாங்க உள்ளோருக்கு வெளியான தகவல். காற்று மாசுபாடு, இலங்கையில் வருடாந்தம் பறிபோகும் 7,000 மனித உயிர்கள். யாழில் வீடொன்றில் புகுந்து 28 பவுன் தங்க நகைகள் திருட்டு. நாட்டின் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை, வெளியான அறிவிப்பு. எங்களிடம் பிரம்மாண்ட ஆயுதங்கள் உள்ளன, ஊடகங்களுக்கு பதிலடி கொடுத்த ட்ரம்ப். மோடியின் பதிவை நீக்கிய மெட்டா நிறுவனம். தொடர்பென விரிவான செய்திகள். கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேசத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை திட்டத்திற்கு எதிராக அப்பகுதி மக்கள் தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பூநகரியின் பூர்வீக கிராமங்களான கிராஞ்சி, வலைப்பாடு, வேரவில் மற்றும் பொன்னவெளி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த திட்டம் அமல்படுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக கிராஞ்சி கிராமத்தில் பரம்பரையாக வாழ்ந்து வரும் மக்களின் குடியிருப்புகளும் பாரம்பரிய தென்னந்தோப்புகளும் பாதிக்கப்படும் அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. திட்டத்தால் கிராஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த 34 குடும்பங்கள் தங்களது வீடுகளையும் காணிகளையும் இழக்கும் அபாயம் இருப்பதாகவும், ஒட்டுமொத்தமாக 700க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் எதிர்கால வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடும் என்றும் மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தங்களது நிலங்களையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க அனைத்து அரசியல் தரப்பினரின் ஆதரவையும் கோரி அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் கட்சியின் பொதுச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் நேற்று பூநகரி பகுதிக்கு சென்று நிலைமைகளை நேரில் பார்வையிட்டுள்ளார். பாதிக்கப்படும் குடியிருப்புகள், விவசாய நிலங்கள் மற்றும் கடலோர பகுதிகளை நேரில் பார்வையிட்ட அவர் அப்பகுதி மக்களுடனும் கலந்துரையாடி அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து கொண்டார். மேலும் கிராம மக்களின் வாழ்வாதாரத்தையும் உரிமைகளையும் பாதுகாக்க அவர்கள் முன்னெடுக்கும் சட்டப்பூர்வமான மற்றும் ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களுக்கு நாடாளுமன்ற மட்டத்திலும் மக்கள் மத்தியிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்ந்தும் ஆதரவு வழங்கும் என கட்சி தெரிவித்துள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 44வது நாளான இன்றைய தினம் புதன்கிழமை 8 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 8 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் செம்மணி புதைகுழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என இதுவரையில் 98 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் 491 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வல்வெட்டித்துறை முன்னாள் உபதவிசாளரும் குட்டிமணி தங்கத்துறை ஆகியோரது சிலை நிறுவுவதற்கான ஏற்பாட்டாளராக சொல்லப்படுகின்ற கந்தசாமி சதீஷ் கிளிநொச்சி விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சி விசேட குற்றப்புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் இவர் காலை முதல் தற்போது வரை விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெலிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்ட குட்டிமணி மற்றும் தங்கத்துறை ஆகியோருக்கு வல்வெட்டித்துறையில் சிலை அமைப்பதற்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளது. எந்தவிதமான போதுமான ஆதாரங்களோ ஆவணங்களோ சமர்ப்பிக்கப்படாத நிலையில் நேற்றைய தினம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருந்த தற்காலிக தடை உத்தரவு இல்லாமலாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று பிற்பகல் வல்வெட்டித்துறை போலீஸ் ஊடாக கிளிநொச்சி விசேட குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு விசாரணைக்காக இன்று அழைப்பதற்கான அழைப்பு ஆணை வழங்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் இந்த ஆண்டு டெங்கு நோய் தொற்றுகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் 2026ஆம் ஆண்டில் அண்மைய புள்ளி விவரங்களின்படி இதுவரை 88,088 டெங்கு நோய் தொற்றுகளும் 63 உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. இந்த விவரத்தை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான டெங்கு இறப்பு விகிதம் 0.07% பதிவாகியுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் முதல் சில நாட்களில் 2739 புதிய டெங்கு நோய் தொற்றுகள் பதிவாகியுள்ள நிலையில் கடந்த ஜூலை மாதம் மட்டும் நாடு முழுவதும் 29,975 டெங்கு நோய் தொற்றுகள் பதிவாகியிருந்தது. இது 2026ஆம் ஆண்டில் ஒரே மாதத்தில் பதிவான அதிகபட்ச டெங்கு நோய் பாதிப்பு என வெளியான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட வாரியான தரவுகளின் பிரகாரம் கம்பஹா மாவட்டம் அதிகளவு பாதிப்புகளை பதிவு செய்துள்ளதுடன் அங்கு 18,739 டெங்கு நோய் தொற்றுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து கொழும்பு மாவட்டத்தில் 17,490 நோய் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இந்த நிலையில் டெங்கு பரவுவதை கட்டுப்படுத்த நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை அகற்றுதல் மற்றும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரித்தல் உள்ளிட்ட உடனடி தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளனர். 2026 ஆகஸ்ட் மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயு விலைகளில் மாற்றங்கள் செய்யப்பட மாட்டாது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. லிட்ரோ கேஸ் லங்கா நிறுவனம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. உலக சந்தையில் எரிவாயுவின் விலைகள் அதிகரித்து வருவதோடு நாணய மாற்று விகிதத்திலும் சவாலான நிலைமைகள் காணப்பட்ட போதிலும் நுகர்வோருக்கு நிவாரணம் கொடுக்கும் நோக்கிலேயே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அந்த அடிப்படையில் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் தற்போதைய லிட்ரோ எரிவாயு விலைகளே தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் 4,465 ரூபாவாகவும் 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர் 1,792 ரூபாவாகவும் 2.3 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர் 835 ரூபாவாகவும் தொடர்ந்தும் பேணப்படவுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான பதிவு தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. மாணவர்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை இடம்பெறும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு காப்போத்த உயர்தர பரீட்சை பெறுபேறுகளின் அடிப்படையில் சாதாரண அனுமதியின் கீழ் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான பதிவு தற்போது ஆரம்பமாகியுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. குறித்த நடவடிக்கை எதிர்வரும் 14ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதாக அந்த ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. இதற்கான மேன்முறையீடுகள் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. இதன்படி இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 13,53,918 ரூபாவாக காணப்படுகின்றது. அத்தோடு 24 கரட் கிராம் 47,760 ரூபாவாக பதிவாகியுள்ள அதேவேளை 24 கரட் தங்க பவுன் ஒன்று 3,82,100 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல் 22 கரட் தங்க நகை கிராம் ஒன்று 43,780 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வளிமண்டல காற்று மாசுபாடு காரணமாக இலங்கையில் வருடாந்தம் சுமார் 7,000 மரணங்கள் சம்பவிப்பதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். காற்றில் உள்ள பல்வேறு தீங்கிழைக்கும் நுண்துகள்களே இதற்கு காரணம் என விசேட நிபுணர் சாந்தினி விதான சுட்டிக்காட்டியுள்ளார். காற்று மாசுபாடு காரணமாக உலக அளவில் ஆண்டுக்கு 7 மில்லியன் முதல் 8 மில்லியன் மக்கள் வரை உயிரிழப்பதுடன் இலங்கையிலும் இக்காரணத்தால் ஆண்டுக்கு 7,000 பேர் வரை அகால மரணம் அடைகின்றனர். விறகுகளை எரிப்பதன் மூலமும் பெருமளவிலான நச்சு வாயுக்கள் சுற்றாடலில் வெளிவிடப்பட்டு வளிமண்டலம் மாசடைவதாகவும் மருத்துவர் மேலும் தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாடு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மருத்துவர் சாந்தினி விதான இத்தகவல்களை குறிப்பிட்டுள்ளார்.
கோப்பாய் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட உரும்புராய் தெற்கு பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் புகுந்த திருடர்கள் தாலிக்கொடி உள்ளிடங்களாக சுமார் 28 பவுன் பெறுமதியான தங்க நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, குறித்த வீட்டார் கொண்டாட்ட நிகழ்வு ஒன்றுக்கு மறுநாள் காலை செல்வதற்காக இரவு வேளை தயார்படுத்தலில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் வீட்டில் இருந்த ஒருவர் குளியல் அறைக்கு சென்ற நேரம் கதவினூடாக திருடர்கள் வீட்டிற்குள் நுழைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மறுநாள் காலை வீட்டார் எழுந்து அறையினை பார்வையிட்ட போது அலுமாரிகள் திறந்த நிலையில் இருந்ததாகவும் வீட்டில் திருட்டு இடம்பெற்றதை உணர்ந்து தமது தங்க ஆபரணங்கள் இருந்த இடத்தை தேடியுள்ளனர். மறுநாள் நிகழ்விற்காக எடுத்து வைக்கப்பட்டிருந்த ஆபரணங்கள் அனைத்தும் களவாடி செல்லப்பட்டதை அறிந்த நிலையில் கோப்பாய் காவல் நிலையத்திற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் மோப்ப நாய்கள் மற்றும் அருகிலுள்ள வீடுகளின் சிசிடிவி பதிவுகளின் அடிப்படையில் கோப்பாய் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டின் சில பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் கடல் பகுதிகள் காணப்படக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்தோடு கடல் தொழிலாளர்கள் மற்றும் கடற்படையினர் பாதிக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்குள் செல்வதை தவிர்க்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இயற்கை பேரிடர் முன் எச்சரிக்கை மையத்தால் இன்று காலை 10 மணிக்கு விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை காலை 10 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் தகவல்களின் பிரகாரம் மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கடல் பகுதிகளில் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதால் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரை இந்த கடல் பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என கடல் தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மட்டக்களப்பு முதல் திருகோணமலை, காங்கேசன்துறை, புத்தளம், கொழும்பு மற்றும் காலி வழியாக மாத்தறை வரையிலான கடல் பகுதிகள் அவ்வப்போது சீற்றத்துடன் காணப்படும் என்றும் காற்றின் வேகம் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை வலுப்பெறும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடலில் எந்தவொரு நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு முன்னர் எதிர்கால வானிலை முன்னறிவிப்புகளையும் எச்சரிக்கைகளையும் கண்காணிக்குமாறு கடல் தொழிலாளர்கள் மற்றும் கடற்படை தரப்பினரை வானிலை ஆய்வுத்துறை வலியுறுத்தியுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்காவிடம் பிரம்மாண்ட அளவிலான போர்க்கருவிகள் மற்றும் ஆயுதங்கள் இருப்பதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகனின் ஆயுத கையிருப்பு ஆபத்தான அளவில் குறைவடைந்துள்ளதாக வெளியான ஊடக அறிக்கைகளுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், அமெரிக்காவிடம் குறிப்பாக சில குறிப்பிட்ட வகையான போர்க்கருவிகள் பாரிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் தேவைக்கு ஏற்ப பெருமளவிலான ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமது நாட்டின் வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனங்கள் அதிகளவிலான தொழிற்சாலைகளை கட்டி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் எந்த வகையான ஆயுதங்களை குறிப்பிடுகின்றார் என்பதை அவர் தெளிவாக வரையறுத்து குறிப்பிடவில்லை. அண்மையில் சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்ட தகவல்களின்படி அமெரிக்க இராணுவத்தின் முதன்மையான டாட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பிற்கான இடைமறைப்பு ஏவுகணைகளில் கிட்டத்தட்ட 80% வரை செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் பென்டகனின் மொத்த ஆயுத கையிருப்பு ஆபத்தான நிலைக்கு கீழ் குறைவடைந்துள்ளதாக அமெரிக்க இராணுவத்தின் சிரேஷ்ட தளபதிகள் எச்சரித்துள்ளதாக பல மூலாதாரங்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சமூக ஊடக பதிவை தவறுதலாக நீக்கிய விவகாரம் சர்வதேச அளவில் பேசுபொருளாகியுள்ளது. இது குறித்து மெட்டா நிறுவனத்தின் சர்வதேச விவகாரங்களுக்கான முதன்மை அதிகாரி யோயல் ஹப்லான் இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவியிடம் மன்னிப்பு கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் புதுப்பிப்பமானது பிரதமர் நரேந்திர மோடியின் ஒரு பதிவை ஜூலை 23ஆம் தேதி அன்று சிறிது நேரம் கட்டுப்படுத்தியதாக தெரிய வருகிறது.
இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து மெட்டா நிறுவனத்தின் தலைவர் 3 நாட்களுக்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என இந்தியா சுட்டிக்காட்டியிருந்தது. அன்றைய தினம் பிரதமர் மோடி வெளியிட்ட காணொலி பதிவு ஒன்று மெட்டாவுக்கு சொந்தமான ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் தளங்களில் இருந்து சிறிது நேரம் நீக்கப்பட்டு பின்னர் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே ஏற்பட்டது என்றும் தவறுதலாகவே இப்பதிவு நீக்கப்பட்டதாகவும் மெட்டா தெரிவித்துள்ளது. மெட்டா உயர் அதிகாரி யோயல் ஹப்லான் இந்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலாளரையும் ஏனைய உயர் அதிகாரிகளையும் சந்தித்து 45 நிமிடங்கள் கலந்துரையாடியுள்ளதுடன் இத்தவறுக்காக முறைப்படி மன்னிப்பு கோரியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் மெட்டா அளித்த இந்த விளக்கத்தை போதியதாக இல்லை என இந்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் நிராகரித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.